ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து லேப் எக்ஸசைஸ் வந்து இப்போ ஒவ்வொன்றா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இந்த வீடியோவில் டேட்டா மைனிங்கில் உள்ள வேக்கா டூல்ஸை யூஸ் பண்ணி இந்த 10 ப்ரோக்ராம்ஸ் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்கிறேன். இந்த வேக்கா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக .arff இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற டேட்டா செட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும். இந்த ARFFனா ஒன்றும் இல்லை, அட்ரிபியூட் ரிலேஷன் ஃபைல் ஃபார்மேட். அந்த ரிலேஷனாக இருக்கிற அட்ரிபியூட்ஸ் எல்லாக்குரிய ஃபைல் ஃபார்மேட் உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ அதாவது அதுதான் டேட்டாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டாஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். நான் வந்து என்னோட லேப்டாப்பில் பொறுத்த வரைக்கும் நான் வந்து மியூசிக்கில் வந்து அந்த டேட்டா செட்ஸ் எல்லாம் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி நீங்களும் ஃபஸ்ட்டு இந்த டேட்டாஸ்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் கொடுத்துருக்க அந்த டேட்டாஸ்லாம் வந்து ஆன்லைன்லேருந்து இல்லாட்டி வந்து யாருக்கிட்டேச்சும் வாங்கி காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று. இது இருந்தால் தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு 4வது ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் test.arff இது பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட இல்லை. அதனால் நான் weather.arff வச்சு பண்ணுறேன். மித்தபடிக்கு இது எல்லாமே அப்படியே நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி வந்து இந்த ARFF ஃபார்மேட்டை வந்து நம்மளே வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு சில டூல்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காது, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த 10மே ஒரே இதில் ஈஸியாக உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன், பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா செட்டை வச்சு நம்மளுக்கு student.arff வச்சு ஜஸ்ட் வந்து ப்ரீ ப்ராசஸ் மட்டும் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எதில் பண்ணணும் அப்படின்னா வேக்கா அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதுக்குள்ளே பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் இங்கே ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோரர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ரீ ப்ராசஸ் கீழே அந்த ஓப்பன் ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஒன்றுமே இல்லை, உங்களோட டேட்டா செட் எதில் இருக்கோ அதை கரெக்டாக எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மியூசிக்கில் நான் வச்சுருக்கேன். நீங்கள் எதனாலும் போட்டுக்கலாம். நான் மியூசிக்கில் வச்சுருக்கனால அதில் எடுக்கேன். இல்லை அவங்க வேக்காலே வந்து அஃபிஷியலாக ஒரு சில டேட்டா செட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மியூசிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா செட் இருக்கும். அது ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணுங்கள், அப்படியே ஓப்பன் ஆயிரும். நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்டோட அந்த ARFF வச்சு தான் பண்ண சொல்லியிருக்காங்க டேட்டா செட்ஸ் பொறுத்த வரைக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இது பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை வச்சே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதாவது student.arff நான் வச்சுருக்கேன். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்குது, ஸோ என்னென்ன ரிலேஷன்ஸ் இருக்குது, இன்ஸ்டன்ஸ் என்ன இருக்குது அப்படிலாம் ரீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ப்ரீ ப்ராசஸ் தான் பண்ணணும். அதனால் ஒன்றுமே இல்லை, இதை ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி ஷோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ப்ரீ ப்ராசஸ் ஆயிடுச்சு. இது போக நீங்கள் அடிஷனலாக இங்கே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் விஸ்வலைஸ் ஆன் இருக்கும், அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விஸ்வலைஸ் ஆகும். இந்த மாதிரி வந்து ஆயிரும். இது ஒன்றுமே இல்லை, அதில் இருக்க டேட்டா செட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை வந்து விஸ்வலைஸ் ஆகி காட்டுது. ஸோ இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஜஸ்ட் வந்து நீங்கள் ப்ரீ ப்ராசஸ் பண்ணி காட்டினாலே போதும். ஸோ இப்போ செகண்ட் ப்ரோக்ராம் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரீ ப்ராசஸிங் ஆன் டேட்டா செட் labor.arff இதை வச்சு பண்ண சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து இந்த இதுக்குள்ளே எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிறதுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் ஓப்பன் ஃபைல் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த இதில் டேட்டா செட் வச்சுருக்கீங்களோ அதுக்குள்ளே கரெக்டாக போய்க்கோங்க. ஸோ போனீங்க அப்படின்னா இதில் டேட்டா செட்ஸ் இருக்கும். இதில் நம்மளுக்கு வந்து லேபரை வச்சு பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் லேபர் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீ ப்ராசஸ் பண்ணிட்டோம் டேட்டா செட்டை வச்சு. ஸோ அதனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட் இதில் ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம எடுத்த லேபரோட இதில் வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து 57 இன்ஸ்டன்ஸ் இருக்குது. இதை நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் இதில் வந்து ரிமூவ் மட்டும் பண்ணி பார்த்தோம். இந்த கீழே இருக்க டேட்டா செட்டில் ஏதாச்சும் ஒன்று டிக் பண்ணிக்கோங்க. கீழே ரிமூவ் அப்படின்னு இருக்கும், இது ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ரிமூவ் ஆயிரும். ஸோ இதை ஜஸ்ட் விசுவலைஸ் பண்ணி பாருங்கள். இது பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்த விசுவலைசஸ்க்கும் வித்தியாசமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசமாக இருக்கும். இதான் செகண்ட் ப்ரோக்ராம், ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ தேர்ட் ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேஷன் ரூல்ஸ் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டேட்டா செட் பொறுத்த வரைக்கும் கான்டாக்ட் லென்ஸ் அந்த இதை வச்சு பண்ண சொல்லியிருக்காங்க ARFF. ஸோ எதை வச்சு அப்படின்னா ஏப்ரியோரி அல்கோரிதம் யூஸ் பண்ணோம். அசோசியேஷன் ரூல்ஸை வச்சு நம்ம வந்து ஏப்ரியோரி அல்கோரிதம் ஃபாலோ பண்ணி கான்டாக்ட் லென்ஸ் இதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். இதுவும் ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்தோடனே நீங்கள் வேக்காக்குள்ளே போயிருங்க. போயிட்டு இதில் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதை நார்மலாக ஓப்பன் ஃபைல் கொடுத்து டேட்டா செட் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம எடுத்துக்காரம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து 24 இருக்குது. ஸோ இப்போ நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா அசோசியேஷன் ரூல்ஸ் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் அசோசியேஷன் ரூல்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது எப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான். இதில் வந்து அசோசியேஷன் ரூல்ஸ்னு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஒன்றுமே இல்லை, இதில் வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அசோசியேஷன் ரூல்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏப்ரியோரி அல்கோரிதம் அதாவது அப்ரியோரி அல்கோரிதம் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஆல்ரெடி வந்து அசோசியேஷன் ரூல்ஸ்குள்ளே போய் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் வரும். அதில் ரெண்டு டிஃபால்ட்டாக வந்து ஏப்ரியோரி அல்கோரிதம் செலக்ட் ஆயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா சூஸ்குள்ளே போயிட்டு இங்கே அசோசியேஷனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரியோரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். சரி ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அது என்னென்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணாமல் ஜஸ்ட் அவுட்புட் மட்டும் கொடுத்துருக்கு. இது எப்படி வந்து ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறீங்க பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை, இந்த மேலே ஏப்ரியோரி அப்படிங்கிறதே ரைட்டில் இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் அவுட்புட்
ஐட்டம் செட்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை வந்து ட்ரூ அப்படிங்கிற மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ அவுட்புட் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து கிளியராக வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் எக்ஸசைஸு. ஸோ ஃபோர்த் இது பார்த்தீங்க அப்படின்னா அதே தான் அசோசியேஷன் ரூல்ஸ் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் டேட்டா செட் பொறுத்த வரைக்கும் test.arff வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த test.arff வந்து என்கிட்ட இல்லை, அதனால் நான் weather.arffங்கிறத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு கிடச்சி அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதிலே வந்து அப்ரியோரி அல்கோரிதம் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டோட தான் நார்மலாக அப்போ மாதிரியே நீங்கள் எக்ஸ்ப்ளோரருக்குள்ளே வந்துருங்க. இது ஃபோர்த் எக்ஸசைஸு. ஸோ எக்ஸ்ப்ளோரருக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஃபைல் இருக்கும். ஓப்பன் ஃபைலை கிளிக் பண்ணி நீங்கள் டேட்டா செட் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து test.arff என்கிட்ட இல்லாதனால weather.nominal.arff எடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் வந்து 14 இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து அசோசியேட்டை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஏப்ரியல்லாம் செலக்ட் ஆகிருக்கு. இருந்தாலும் நீங்கள் ஏப்ரியல் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இது வந்து இப்படி தான் ரன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்திருக்குன்னு தெரியாது, பட் அவுட்புட் கொடுத்துருக்கோம். இது நீங்கள் ஜஸ்ட் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா அந்த ஏப்ரியரை கிளிக் பண்ணி இங்கே அவுட்புட் ஐட்டம் செட் அப்படிங்கிறத ட்ரூ கொடுத்துட்டு இங்கே கீழே ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் ஆகிருக்கும். நீங்கள் அவுட்புட்டை டிஃபைன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் எக்ஸசைஸு. ஸோ ஃபிஃப்த்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ரூல்ஸ் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கிளாசிஃபிகேஷன் ரூல்ஸ் யூஸ் பண்ணாலே கண்டிப்பாக ட்ரீ வரும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா செட் வந்து student.arff வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. J48 அந்த அல்கோரிதம் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி தான், பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எக்ஸ்ப்ளோரருக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ஃபைலை வந்து லோட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து student.arff தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஃபைலை ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த student.arff வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் 14 இன்ஸ்டன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து என்ன யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ப்ராசஸ் தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த கிளாசிஃபிகேஷன் ரூலோட ப்ராசஸ் தான் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம கிளாசிஃபிகேஷனில் வந்து போய்க்கலாம். அதாவது இங்கே கிளாசிஃபைன்னு மேலே இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு சூஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு J48 வந்து எடுக்கணும். அதனால் ட்ரீஸ்குள்ளே தான் அந்த J48 எப்பயுமே இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. இந்த ட்ரீஸ்குள்ளே J48 கிளிக் பண்ணி இங்கே கீழே ஸ்டார்ட்னு இருக்கும், இது ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆயிரும். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கிளாசிஃபிகேஷன் ரூல் பொறுத்தவரை கண்டிப்பாக ட்ரீஸ் வேணும். அதனால் இந்த சைடு கீழே செலக்ட் ஆகிருக்க இந்த ப்ளூ கலரில் செலக்ட் ஆகிருக்கிறத ரைட் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஆப்ஷன் விசுவலைஸ் ட்ரீ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் லோட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரீ வந்து ஷோ ஆயிரும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்த் எக்ஸசைஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த ட்ரீ வந்து கண்டிப்பாக வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிக்ஸ்த்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ரூல்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து டேட்டா செட் பொறுத்த வரைக்கும் employee.arff யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த J48 ரூல்ஸ் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த employee.arff வந்து இந்த 3 இதுக்குமே யூஸ் பண்ணியிருப்பாங்க, 6, 7, 8. ஸோ இந்த டேட்டா செட்டை நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ARFF அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா அட்ரிபியூட் ரிலேஷன் ஃபைல் ஃபார்மேட், இதான் வந்து உங்களுக்கு இது ARFFோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்டு போட்டிருக்கிறது எல்லாமே வந்து கமெண்ட் லைனு. ஸோ இதில் ரிலேஷன் யூஸ் பண்ணுவாங்க, அட்ரிபியூட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் வந்து இங்கே ஃபுல்லாக வந்து ARFF ஃபைல் ஃபார்மேட் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு ARFF ஃபார்மேட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாமே கமெண்ட் லைன் என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ இதில் என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்கும் அப்படின்னா ஏஜ் இருக்கும், சேலரி இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து இவ்வளோ கேட்டகரியில் கொடுத்துருக்கோம், சேலரி இவ்வளோ கேட்டகரியில் கொடுத்துருக்கோம், பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இதுவுமே வந்து நம்ம டேட்டா வந்து கமெண்ட் லைன். நம்ம வந்து டேட்டா செட் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா மாடலஸ் ஓப்பன் பண்ணி மாடலஸை முடிக்கணும். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெர்சன்டேஜ் சிம்பிள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஏஜை வந்து நம்ம கொடுத்துருக்கோம் 25 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சேலரி வந்து 10K அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ். இது மாதிரி ஒரு 12 டேட்டா வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு டேட்டாவை கிரியேட் பண்ணணும். டேட்டா செட்டை சேவ் பண்ணணும், .arff அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் இந்த டேட்டா செட்டை நீங்கள் நார்மலாக வச்சிருக்க டேட்டாக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளே வரலாம். ஆறாவது பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ரூல் ப்ராசஸ். இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணி இந்த J48 அல்கோரிதம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கிளாசிஃபிகேஷன் ரூல் அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் டேட்டா செட்ஸ்க்கு யூஸ் பண்ணி அந்த ட்ரீயை வந்து ஷோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் கண்டிப்பாக J48 அல்கோரிதம் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ட்ரீ ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 6th ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ப்ளோரர் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஃபைல் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் டேட்டா செட்டை வந்து இப்போ எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக ஒரு டேட்டா செட் வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க. இது மாதிரி எதுக்குனாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த கிரியேட் பண்ணியிருக்கேன், இது ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து கிளாசிஃபிகேஷன் ரூல்ஸ் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் கிளாசிஃபை அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு வந்து J48 அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். அதனால் அது ட்ரீல தான் இருக்கும். இந்த J48 வந்து நம்ம
கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரன் ஆயிரும். ஸோ ரன் ஆனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எது குட் எது பேட் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ரீஸ் அப்படிங்கிற செலக்டருக்கு ரைட் கிளிக் பண்ணி விசுவலைஸ் ட்ரீ அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ ட்ரீ வந்து ஓப்பன் ஆயிரும். இதான் பார்த்தீங்க அப்படின்னா 6th எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. கண்டிப்பாக கிளாசிஃபிகேஷன் ரூலில் J48 அல்கோரிதம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரீஸ் வந்து ஷோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதே கிளாசிஃபிகேஷன் ரூல்ஸ் யூஸ் பண்ணி டேட்டா செட் பொறுத்த வரைக்கும் employee.arff யூஸ் பண்ணி ID3 அல்கோரிதம் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து ID3 அல்கோரிதம் வந்து உள்ளே போய் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இன்டர்ஃபேஸில் ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா டூல் அப்படின்னு இருக்கும். அதாவது ப்ரோக்ராம் விசுவலைஸ் டூல் அப்படின்னு இருக்கும். இந்த டூலை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு பேக்கேஜ் மேனேஜருக்குள்ளே நீங்கள் போய்க்கணும். ஸோ போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேக்கேஜ் சர்ச்னு இருக்கும். அதில் ID3 அப்படிங்கிறத கொடுத்து சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் வரும். அது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இன்ஸ்டால் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீஸ்குள்ளே ID3 அப்படிங்கிற ஒரு இது ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 7th ப்ரோக்ராம்குள்ளே வந்துக்கலாம். நம்மளுக்கு employee.arff யூஸ் பண்ணி ID3 அல்கோரிதம் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்குவோம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பன் ஃபைல் கொடுத்து உங்களோட டேட்டா செட்டை வந்து லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்ம employee.arff வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து கிளாசிஃபிகேஷன் ரூல் தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் கிளாஸிஃபை அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சூஸ் அப்படிங்கிறதுல ட்ரீஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே இருக்கும் இந்த ID3 அதை வந்து கரெக்டாக பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஸ்டார்ட் அப்படிங்கிற கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிரும். அவுட்புட் இப்படி தான் இருக்கும். இது பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரீ விசுவலைஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் இதான் வந்து உங்களுக்கு 7th ப்ரோக்ராம். ஸோ 8th ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் அதே கிளாசிஃபிகேஷன் ரூல்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு employee.arff யூஸ் பண்ணி நேவி பேஸ் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. நேவி பேஸ் அல்கோரிதம் இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி எக்ஸ்ப்ளோரர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து ஓப்பன் ஃபைல் கொடுத்து உங்களோட டேட்டா செட் வந்து லோட் பண்ணிக்கோங்க. ஸோ லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ரூல் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து நேவி பேஸ் வந்து அல்கோரிதம் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸிஃபை பண்ணதுக்கப்புறம் இங்கே சூஸ் அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பேசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இதில் நேவி பேஸ் அப்படிங்கிற ஸ்டிக் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா போதும் உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆயிரும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8th ப்ரோக்ராம். இப்போ லாஸ்ட் போட்ட எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு employee.arff வச்சு தான் நீங்கள் வந்து நிறைய இது பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் இந்த டேட்டா செட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை எடுத்து வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 9th ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் கிளஸ்டரிங் ரூல்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு டேட்டா செட் பொறுத்த வரைக்கும் iris.arff யூஸ் பண்ணி சிம்பிள் K-means அல்கோரிதம் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிறதுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ உங்களோட டேட்டா செட் வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற அந்த பாத்துக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து C:\ல் வந்து இந்த வேக்கை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அதிலே வந்து டேட்டா செட் கொடுத்துருப்பாங்க. C:\ல் உங்களுக்கு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே வேக்கை எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இது இருக்கும். இந்த ஐரிஸ் அப்படிங்கிற இதிலே இருக்கும். இதை கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன கேட்டிருக்காங்க நல்லா பாருங்கள். ஸோ அதாவது வந்து கிளஸ்டரிங் ரூல்ஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு சிம்பிள் K-means வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கிளஸ்டரிங் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது கிளஸ்டர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதில் சூஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து K-means யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த K-means வந்து இந்த இதுக்குள்ளே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னாலே கடைசியாக வந்து உங்களுக்கு இருக்கும் சிம்பிள் K-mean அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா போதும் உங்களுக்கு அவுட்புட் வந்து ஷோ ஆயிரும். இதான் பார்த்தீங்க அப்படின்னா 9th ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று. ஸோ 10th பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி கிளஸ்டரிங் ரூல்ஸை யூஸ் பண்ணி டேட்டா செட் பொறுத்த வரைக்கும் student.arff யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சிம்பிள் K-means தான். இது ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு அதே தான், ஜஸ்ட்டு வந்து டேட்டா செட் மட்டும் மாறும், மித்தபடிக்கு அதே ப்ரோக்ராம் தான். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா செட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து லோட் பண்ணிக்கோங்க. student.arff வந்து நான் லோட் பண்ணிக்கிறேன். ஸோ லோட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிம்பிள் K-mean வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப ஈஸி தான். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து கிளஸ்டர் பண்ணணும். கிளஸ்டர் பண்ணால் தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சூஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் லாஸ்ட்டு சிம்பிள் K-mean இருக்கும். ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஓவரால் ரன் ஆயிரும். இந்த அவுட்புட் செக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் பார்க்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஜஸ்ட்டு லென்த்தாக இருந்தாலும் உங்களுக்கு 10 இதுவுமே வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இந்த 10 எக்ஸசைஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரே இதில் சொல்லிட்டேன். அதே மாதிரி எப்படி வந்து டூல்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எப்படி இந்த டேட்டா செட்லாம் நம்ம இது பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தேன். ஸோ உங்களுக்கு காமிச்சிட்டேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் உங்களுக்கு வேறு எதுவும் லேப் எக்ஸசைஸ்க்குரிய இந்த மாதிரி ஒர்க் அவுட் வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.